ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஹிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் நம்ம சீக்கிரம் எழுந்திக்கும் பொழுது என்னென்ன மாற்றங்கள்லாம் நம்மளுடைய லைஃப்பில் நடக்கும், நிறைய அதிசயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத என்னுடைய லைஃப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் விலாகாக கூட எப்போதுமே நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கான சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக வந்து பாசிட்டிவான சப்போர்ட்டாக வந்து கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திக்கும் பொழுது என்னென்ன அதிசயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா வீடியோ முழுமே பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பட்டனையும் அப்படியே வந்து தட்டி விட்டுக்கோங்க பிடிச்சிருந்துச்சின்னா. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். நிறைய விதமான அதிசயங்கள் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நடக்கும். அந்த அதிசயங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது தானாக நடக்கக்கூடியது. ஆனால் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு ஒரு எண்ணத்தை வந்து நம்ம வெளிக்காட்டி அதன் மூலம் நம்ம லைஃப்பில் வந்து நிறைய விதமான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம்னா, இந்த ஏர்லி மார்னிங் நம்ம எழுந்திக்கும் பொழுது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறைய விதமான பலன்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை வந்து ரொம்ப அதிக அளவில் சந்தோஷமாக எனக்கு கொடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரம் தான். நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆனவங்க நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய லைஃப்பில் சக்ஸஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங் தான் வந்து சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலையில் எழுந்திக்கிறது ரொம்ப பிடிச்சி போய் எழுந்திக்கிறோமான்னு கேட்டால் கிடையாது. எல்லாருக்குமே சோம்பேறித்தனம் வந்து இருக்க தான் செய்யும். காலையில் எழுந்திக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சில நேரங்களில் வரதான் செய்யும். ஆனால் அந்த காலை நேரத்தில் எழுந்திக்கிறவங்கள்ட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தெரியும், அவங்க வந்து அந்த பழக்கத்தை விடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க. ஏன்னா அந்த பழக்கத்துலேருந்து நிறைய விதமான என்ன சொல்கிறது, அந்த நிறைய விதமான நல்ல விஷயங்கள் அவங்க வந்து தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பழக்கத்தை எப்போதுமே அவங்க வந்து விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் நானுமே ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதிகாலை நேரத்தில் வந்து எழுந்திக்கும் பொழுது அதன் பிறகு நம்ம பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விதமான நல்ல மாற்றங்கள் வந்து உண்டாகும். முதல் விஷயம், நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திக்கும் பொழுது நம்ம தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னென்னா, அதை வந்து நம்மளுடைய லைஃபோட ரொட்டீன் விலாகாகவே நம்ம அது வந்து நம்ம எடுத்துக்கணும். எப்போதுமே நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு வேலையாக நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திக்கணும். ஒரு சில சிஸ்டர்லாம் கேட்குறாங்க இல்லையா, பிரம்ம முகூர்த்தாக்கா நேரத்தில் நீங்கள் எழுந்திக்கிறீங்களாக்கா, எத்தனை நாளைக்கு நீங்கள் வந்து எழுந்திப்பீங்க அப்படிலாம் வந்து சொல்லிடுறீங்க. அதே மாதிரி நாள் கணக்கு வச்சு எப்பொழுதுமே நம்ம வந்து காலை நேரத்துலேருந்து எழுந்திக்கக்கூடாது அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா ஒரு பழக்கம் ஒரு 10 நாள் 11 நாள் எழுந்திச்சிட்டு அடுத்து ரொட்டீனாக நம்ம வந்து எப்போதுமே வந்து எழுந்திக்கிற ஒரு 7 மணி 8 மணிக்கு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி எழுந்திச்சோம்னா அது வந்து நம்ம காலை நேரத்தில் எழுந்திக்கிறதுக்கான பெனிஃபிட் வந்து கிடையாது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை அதிகாலை நேரத்தில் எழுந்திச்சு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும். என்னுடைய லைஃப்பை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயங்களெல்லாம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த ஏர்லி மார்னிங் எழுந்திக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற கோபம், போட்டி, பொறாமைகள், அந்த எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கவே இருக்காது. அது நாள் படப்பட நம்ம வந்து எழுந்திக்கும் பொழுது டெய்லிக்குமே எழுந்திக்கும் பொழுது பார்த்திங்கன்னா லைஃப்னா இவ்வளோதான், இவ்வளோ விஷயங்கள் அடங்கினது தான் லைஃப். நம்ம தேவையில்லாமல் ஏன் இந்த விஷயத்துக்கெலாம் நம்ம கோவப்படணும், எதுக்கு அடுத்தவங்க மேலே நம்ம வந்து வெறுப்பை காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய லைஃப்பில் என்னென்னா நம்ம வந்து முன்னோக்கி போகிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கக்கூடிய ஒரு நிலைமையை கூட இந்த அதிகாலை நேரம் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். நிறைய வித மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து உண்டாகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஏர்லி மார்னிங் வந்து தேர்ந்தெடுங்க. ஒரு சில சின்ன டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் எழுதிக்கிறதுக்கு முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எத்தனை பேர் சொன்னாலும் சரி, எத்தனை விஷயங்கள் நம்ம வீடியோக்களை பார்த்தாலும் சரி, நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, நம்மளுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முன்னேற்ற பாதையை வந்து நோக்கி போகணும். ஒரு சில நேரங்களில் நம்ம நினச்சிருப்போம் இல்லையா, இந்தந்த விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்கணும், ஆனால் தள்ளி போய்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் இல்லையா. அது வந்து அதிகாலை நேரத்தில் நீங்கள் எழுந்திரிச்சு அதற்கான எஃபர்ட் வந்து நம்ம தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த பிரபஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான சூழ்நிலையை வந்து கண்டிப்பாக வந்து உருவாக்கி கொடுக்கும். அந்த மாதிரி நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திக்கும் பொழுது நம்மளுடைய லைஃப்பில் இவ்வளோ மாற்றங்கள் உண்டாகும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம வந்து எப்போதுமே எழுந்திக்கணும். நிறைய மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் எழுதிங்க. நாள் கணக்கு வச்சு நம்ம எப்போதுமே எழுந்திச்சோம்னா அது வந்து சரி வராது. ஏன்னா ஒரு 10 நாளைக்கு எழுந்திப்போம், 11ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா டயர்டாயிரும், அப்புறம் வந்து ரொட்டீனே வந்து மாறிடும். அப்படியே இல்லாமல் எப்போதுமே நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம், ஏர்லி மார்னிங் எழுந்திக்கிறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நைட்டு சாப்பாடை வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 மணிக்குள்ளே எப்போதுமே சாப்பிட பழகிருங்க. இது ரொம்ப லைட்டான சாப்பாடு வந்து சாப்பிட்டா போதும். ரொம்ப ஹெவியான சாப்பாடு எப்போதுமே வந்து சாப்பிடக்கூடாது நைட் நேரத்தில்.
நான் வந்து இந்த மதிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நிறைய சாப்பிடுவேன். நைட் நேரம் மேக்ஸிமம் எப்போயாவது வந்து சாப்பிட்றது ஒரு டிஃபன் இந்த மாதிரி தான் முடிச்சுக்குவேன். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றது வந்து கிடையாது. தண்ணி கொஞ்சம் நம்ம அதிகமாக குடிச்சிட்டு நைட்டு வந்து படுத்துட்டோம்னா காலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து எழுந்திக்க வரும். ஏன்னா வயிறு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டு ஃபுல்லுமே வந்து க்ளீனாக இருக்குது அப்படிங்கிற பொழுதுல காலை நேரத்தில் வந்து நமக்கு வந்து மந்தமாக இருக்காது. நம்ம தூங்குறப்ப எழுந்திக்கும் பொழுது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டு தாட்டு நமக்கு வந்து வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக எழுந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நம்ம தூங்க போகிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் இது வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு நம்பிக்கை இல்லாத விஷயமா கூட இருக்கலாம். ஆனால் உண்மையாக நடக்கக்கூடிய விஷயம்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்கினாலும் சரி, ஒரு 12 மணிக்கு தூங்கினாலும் சரி, 9 மணிக்கு தூங்கினாலும் சரி, நீங்கள் வந்து எழுந்திக்கும்போது தூங்கும்பொழுது நினச்சிக்கோங்க, நம்ம காலையில் வந்து ஒரு 4 மணிக்கெலாம் எழுந்திக்கணும், எனக்கு வந்து பிரபஞ்சம் வந்து எழுப்பிடும்னு நான் நம்புகிறேன்னு சொல்லிட்டு வந்து படுத்து தூங்குங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன டைமிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டைமிங்கில் காலையில் வந்து எழுந்திக்கலாம். நான் நிறைய டைம் சில நேரம்லாம் ரொம்ப அதிகமாக வேலையாக இருந்துச்சுன்னா ஒரு 12 மணிலாம் ஆயிரும் தூங்குறதுக்கு. நான் தூங்கும்போது நான் வந்து சொல்லிட்டு தான் தூங்குவேன். காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடணும், எனக்கு வந்து எழுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அமைதியாக வந்து நம்மளுடைய வேண்டுதல் அந்த நைட்டு நேரத்தில் என்னென்னலாம் நம்ம வந்து நிறைய பேர் நினைப்பாங்க இல்லையா, நைட் நேரத்தில் வந்து நம்ம போய் படுக்கும் பொழுது நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை வந்து பாசிட்டிவான விஷயங்களோடு நம்ம வந்து சொல்லிவிட்டு நீங்கள் நைட்டு வந்து தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலை நேரத்தில் வந்து அது வந்து படிப்படியாக இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கும். நிறைய விதமான மாற்றங்கள் நமக்கு வந்து வரும் இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம வந்து எழுந்திக்கும் பொழுது. அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் வந்து தூங்கும்போது காலையில் சீக்கிரமாக எழுந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைமிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்து பாருங்கள். அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டாக அந்த டைமில் நான் வந்து எழுந்திப்போம். நேற்று நான் நைட்டு வந்து தூங்கும்போது எல்லா வேலையுமே நேற்று ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால வீட்டில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன்லாம் வீட்டு வேலையில் நம்ம சொல்லவா வேணும், ஏகப்பட்ட வேலைகள் நம்ம வந்து வீட்டில் வேலை இருக்கோம் பெண்களுக்கு. எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தூங்குறதுக்கு 12 மணி போல் ஆயிடுச்சு. நான் நைட்டு தூங்கும்போது சொல்லிக்கிட்டு படுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திக்கணும் அப்படின்னு நான் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் வந்து நான் வந்து எழுந்திரிச்சேன். அப்படிங்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நீங்கள் நம்புவீங்களான்னு இருந்ததில்ல, கரெக்டாக ஒரு 3:02 இருக்கும் நான் எழுந்திக்கும் பொழுது. நான் ஏன் அந்த டயத்தில் எழுந்திரிச்சா மட்டும்தான் என்னுடைய வீட்டில் வந்து அவ்வளோ வேலைகளுமே நான் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து தெரியும், என்னோடய வ்ளாக் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்னுடைய 2 குழந்தைங்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பொழுது அவங்கள நான் வந்து சமாளிக்கணும். வீட்டில் வந்து சமையல் ஒர்க்கு பார்க்கணும். வீட்டு வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தான் மெயின்டைன் பண்ணுறோன்னா, இப்போ எங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி தான் சொல்லுவேன் என்னுடைய அத்தை மாமாவை. அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பண்ணிங்கன்னா கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். இவ்வளோ விஷயம் நான் ஒரு ஆள் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பொழுது எனக்கு வந்து ஏர்லி மார்னிங் நான் எழுந்திரிச்சா மட்டும்தான் இவ்வளோ விஷயத்தையுமே நான் கொஞ்சம் வந்து டென்ஷன் இல்லாமல் வந்து சமாளிக்க முடியும். ஏன்னா சின்ன குழந்தைங்கிற பொழுது, பெரிய குழந்தைங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்க வேலை பார்த்துப்பாங்க. ஆனால் சின்ன குழந்தைங்கிற போது அவங்களுக்கு எல்லாமே நம்ம தான் வந்து பார்க்கணும். அப்படிங்கிற பொழுது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய எனக்கு வந்து திறமையை கொடுக்குது அப்படின்னா அந்த காலை நேரத்தை தான் நான் வந்து சொல்வேன். நிறைய விதமான மாற்றங்கள் என்னுடைய லைஃப்பில் வந்து தொடர்ந்து இந்த ஏர்லி மார்னிங் கொடுக்குது. உங்களுடைய லைஃப்பில் ஒரு அதிசயம் நடக்கணும், நம்மளுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறோம், நம்ம லைஃப்பில் எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு சில நேரங்கள் மற்றவங்க மாதிரி நம்மளுமே நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு அப்படி தான் நம்ம நினைப்போம் இல்லையா. அது வந்து முழுக்க முழுக்க உண்மையான ஒரு விஷயம். அது நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னு பார்த்திங்கன்னா இந்த ஏர்லி மார்னிங் நம்ம எழுந்திக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்களை வந்து பாசிட்டிவான விஷயமா டெய்லிக்குமே தொடர்ந்து நம்மளுடைய எண்ணத்தை வந்து அதிகாலை நேரத்தில் ஒரு தீபம் வச்சு நம்மளுடைய நாளை வந்து தொடங்கும் பொழுது பார்த்திங்கன்னா படிப்படியாக நம்ம லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். நல்ல விஷயங்கள் நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கலாம். தேவையில்லாத நெகட்டிவான எண்ணங்கள் வருவது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலுமே குறைஞ்சி போயிடும். நமக்கே வந்து ஒரு மாற்றம் தெரியும். நம்ம லைஃப்பில் நம்ம வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ளே வந்து வரும். இந்த மாதிரி நிறைய விதமான மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் வந்து தொடர்ந்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரம் தான். யார் யாரெல்லாம் அதிகாலை நேரத்தில் எழுந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்குறவங்க வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வந்து லைஃப்பில் செட் பண்ணிக்கிறணும். ஒரு லைஃப்பில் நம்ம லைஃப்பில் நல்ல விஷயம் நடக்கணும்னா அது நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்ம வந்து கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்மளுடைய வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நிறைய விதமான நல்ல விஷயங்களை வந்து நம்ம சிந்திக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் படிப்படியாக வந்து உயர்ந்து கொண்டுகிட்டே இருக்கும். அப்படிங்கிறது வந்து நான் வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்து சொல்லிக்கிறேன். நிறைய மாற்றங்களுமே என்னோடய லைஃப்லேயுமே உண்டாயிட்ருக்கு. அது எல்லாத்தையுமே வந்து அன்றாடம் உங்க கூடயே வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு விளாகாக.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள், வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத. எதுக்குமே கவலைப்படாதீங்க. லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையுமே நிரந்தரமானது கிடையாது. இன்னைக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னா இது இன்னும் அப்படியே தொடர்ந்து இருக்க போகிறது கிடையாது. நம்ம லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் அன்றாடம் நடந்துகிட்டே தான் இருக்கும். லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி தான். அப்படியே தொடர்ந்த இடத்துலேருந்து அப்படியே சுற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து முடிவடையும். அந்த சுற்றிட்டு வர இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிறதும் கஷ்டமாக கொண்டுட்டு போகிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அதனால் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் மனசில் போட்டு ரொம்ப படுத்திக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி, வணக்கம். வேற ஒரு விலாகில் பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க அனைவருக்குமே ரொம்ப நன்றி.